விவேகத்துடன் செயல்படும் மீனராசி நேயர்களே, குடும்பஸ்தானம் 2இல் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு வருகிறார். அவர் 9ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, பாக்கியஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், லாபஸ்தானம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார். பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். காலதாமதமாக குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிட்டும். வீட்டில் பொன் பொருள் பணப்புழக்கம் தாராளமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கௌரவம் மேம்படும். பழைய சொத்துக்கள் விட்டு கைக்கு நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் நன்கு மேம்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் தந்தையரின் உடல் நலனை மிகவும் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வது நல்லது. தந்தையாருக்கு கண் பார்வை மந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் அவர்களை கண் பார்வை அறுவை சிகிச்சை செய்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். தாயாருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் மீனராசி நேயர்களின் தாயாரை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வது நல்லது. அவர்களுக்கு சொரியாசிஸ் என்ற தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முன்னெச்சரிக்கையாக அவர்களை மருத்துவரிடம் காண்பித்து முன் ஆலோசனை பெற்று அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது. எதையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். திட்டம் இல்லாமல் நீங்கள் முன்பணம் போட்டு செய்தால் அது நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலை நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் அடைந்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இப்போதுதான் உங்களை உறவினர்கள் புரிந்து கொள்வார்கள். மீனராசி நேயர்கள் ஆகிய உங்களை உறவினர்கள் அனைவரும் இப்போது அரவணைக்கக்கூடிய நாட்கள் இந்த குரு பார்வையால் உங்களுக்கு உண்டு. இதுகாரும் பிரிந்திருந்த நண்பர்களும் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளிவட்டார பழக்கம் உங்களுக்கு நல்ல மேன்மையான பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பெண்கள், உங்களுக்கு தாய்மாமன் உறவு மேம்படும். உறவுகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். நகை பொன் பொருள் உங்களுக்கு சேரும். தாய்மாமன் வகையில் இருந்த சொத்துக்கள், தாயார் வழியில் இருந்த சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மின்சார சாதனங்களை உபயோகிக்கும் போது மிக மிக எச்சரிக்கையாக உபயோகப்படுத்த வேண்டும். கேஸ், மிக்சி, கிரைண்டர் மற்றும் துணி துவைக்கும் மிஷின் ஆகியவற்றில் எல்லாம் சரியாக உள்ளதா பழுதடைந்து உள்ளதா என பார்த்துவிட்டு அதை உபயோகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு சொரியாசிஸ் வராமல் பார்த்துக் கொள்வது மிக மிக எச்சரிக்கையாக சொரியாசிஸ் வராமல் பார்த்துக் கொள்வது பெண்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு கட்டாயம் உண்டு. குரு நல்ல பார்வை பார்ப்பதால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். நீங்கள் இடமாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு அரசாங்கத்தால் நீங்கள் நினைத்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுகாரம் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒரே இல்லத்தில் ஒற்றுமையாக வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. மாணவர்கள் 10th +2 மாணவர்கள் 75% மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு குரு பார்வை அருமையாக இருக்கிறது. நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் +2 மாணவர்களுக்கு உண்டு. நீங்கள் அணு ஆராய்ச்சி தேர்ந்தெடுப்பது மிக மிக நல்லது. அரசு ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாற்றல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் இது டி ப்ரமோஷன் பெற்றிருந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு குரு பார்வையால் அந்த டி ப்ரமோஷன் விளக்கப்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அலுவலகத்தில் வட்டிக்கு பணம் கொடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக வேலையை விட்டு உங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆகையால் அலுவலகத்தில் நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் பாண்டோ பத்திரத்திலோ கையெழுத்திட்டு நீங்கள் பணம் தரக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் பணிபுரியும் கம்ப்யூட்டர் சாதனங்களில் பணப்பரிமாற்றம் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக பணப்பரிமாற்றம் செய்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் அதில் தவறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீனராசி ஆசிரியர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது, பிள்ளைகளை அடிக்க வேண்டாம், மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. வியாபாரிகள் அலைந்து திரிந்துதான் நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி அடைய வேண்டும். மீனராசி நேயர்களுக்கு வியாபாரம் சற்று குறைவே. வீடு நிலம் சார்ந்த வியாபாரம் ஓரளவு நன்றாக இருக்கும். கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஓரளவு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு அந்த அளவு இந்த ஆண்டு முதலீடு இல்லை. விவசாய முதலீடு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்போது என்ன பயிர் செய்கிறீர்களோ அந்த பயிரையே நீங்கள் தொடர்ந்து பயிரிட்டு வந்தால் மிக அதிக லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அரசியல் உங்களுக்கு உயர் பதவி உண்டு. ஆனால்
உங்களுக்கு கீழ் இருப்பவர்களின் மன ஓட்டத்தையும் மேல் இருப்பவரின் மன ஓட்டத்தையும் அறிந்து கொண்டு அதற்கப்புறம் அரசியலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது. உங்களுக்கு கான்ட்ராக்ட் கை கொடுக்கும். உங்களுக்கு கீழ் உள்ள பதவியில் உங்கள் பணப்பரிமாற்றத்தை மேற்பார்வையாக பார்க்கும் மேனேஜர் மற்றும் காசாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலைத்துறையினர் மூத்த கலைஞர்கள் வழியில் செல்வது மிக மிக நல்லது. குறும்படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டராக வரக்கூடிய வாய்ப்புகள் மீன ராசி நண்பர்களுக்கு உண்டு. உங்களுக்கு பரதநாட்டியம் பெண்களுக்கு நல்ல கை கொடுக்கும். இசைத்துறையும் நன்கு கை கொடுக்கும். நீங்கள் லட்சுமி நரசிம்மரை கட்டாயம் தரிசிக்க வேண்டும். அவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட வேண்டும். அவர்கள் 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பித்ரு கர்மா இருப்பதால் கட்டாயம் மீனராசினியர்களுக்கு 70% மீனராசினியர்களுக்கு பித்ரு கர்மா, பூர்வீக பித்ரு கர்மா இருக்கும். ஆகையால் தேவிப்பட்டினம் சென்று ராமர் வழிபட்ட நவாபாஷண லிங்கத்தை 21 முறை வலம் வந்து 21 முறை கடலில் மூழ்கி நீங்கள் பித்ரு கர்மாவை முடித்துக்கொண்டு பித்ரு பூஜை செய்தீர்களானா உங்களுக்கு வளமான வாழ்க்கையே. குரு பகவான் ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசித்து அவருக்கு மஞ்சள் ஆடை சாத்தி கொண்டைக்கடலை மாலை சாற்றி 5 நெய் தீபம் ஏற்றி வந்தீர்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். உங்களுக்கு 7 சனி ஆரம்பம். ஆகையால் சனி பகவானை வணங்கவும். சனி பகவானுக்கு 9 கருப்பு துணியில் எல் மூட்டை கட்டி அவர்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் 7 சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும். குரு பகவான் பார்வை இருப்பதால் 7 சனியின் தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிந்தால் திருநள்ளாறு சென்று வருவது மிகவும் நல்லது. திருநள்ளாறு சென்று தர்பாரணேஸ்வரரையும் அம்மனையும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் முழுமையான பலனை கட்டும். உங்களுக்கு அவரவர் திசா புத்திக்கு ஏற்றவாறு நல்ல பலன் உண்டு.